ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், லாப நட்ட அறிக்கை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் என்னென்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராஃபிட் லாபம் எப்படி கண்டுபிடிச்சோம். தென் லாஸ் நட்டம் எப்படி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். தென் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி வரும்னு கண்டுபிடிச்சோம். தென் ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி வரும்னு கண்டுபிடிச்சோம். தென் ட்ராயிங்ஸ் எடுப்புகள் எப்படி வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். தென் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன கண்டுபிடிக்க நெக்ஸ்ட்டு மெத்தட், அதாவது ஃபார்மட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். ஸோ அதை எப்படி எழுதணும், அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. எப்படின்னா இன் த புக்ஸ் ஆஃப் டேஷ், அதாவது அங்கே கம்பெனி நேம் வரணும். தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஆஸ் ஆன், அங்கே டேட் வரணும். ஸோ இதை எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் நம்ம யூஸ் பண்ணி எழுதணும் நோட்டில். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அசட் சைட், தென் ஒன்று நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லயபிலிட்டி சைட் அண்ட் தென் அசட் சைடு. ஸோ லயபிலிட்டிஸில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட். தென் லயபிலிட்டிஸில் என்னென்ன வரும்னு பாரு, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெட்டார்ஸ், bills receivable, then stock in trade, then prepaid expenses, then last one fixed assets. ரெண்டு பக்கமும் நம்ம இப்போது டேலி பண்ணணும். டேலி பண்ணோம்னா அசட் சைடில் அதிகமாக டோட்டல் வரும். அந்த டோட்டலை நம்ம என்ன பண்ணணும், லைபிலிட்டி சைடு கேரி ஓவர் பண்ணுறோம். கேரி ஓவர் பண்ணி நம்ம பேலன்சிங் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். அந்த பேலன்சிங் அமௌண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இறுதி முதல் என்ன, முதல் அதாவது க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லக்கூடாது, முதல் அதாவது கேபிட்டல் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். முதல் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கவனி பார்ப்போம். ஸோ இப்போ நிதிநிலை அறிக்கை இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நிதிநிலை அறிக்கை எப்படி தயார் பண்ணுறது, அதுக்குண்டான மாதிரி படிவம் என்ன. ஸோ டேஸ் ஏடுகளில் டேஸ் நாளைய நிதிநிலை அறிக்கை, ஒரு கம்பெனி நேம் அதனுடைய ஏடுகளில், ஸோ அந்த கம்பெனியுடைய டேட் எந்த இயர் எண்டு எப்போ அந்த டேட் போட்டு நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ என்ன எழுதணுன்னா ரெண்டு பக்கமும் நம்ம நோட்டில் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துகள். ஸோ பொறுப்புகள் என்னென்ன வரும் அப்படின்றது பற்பல கடனீந்தோர், தென் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, தென் கொடுப்பட வேண்டிய செலவுகள், தென் வங்கி மேல்வரை பற்று, தென் சொத்து பக்கம் வாங்க. சொத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாரு, கை ரொக்கம், வங்கி ரொக்கம், பற்பல கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, தென் சரக்கிருப்பு, தென் முன்கூட்டி செலுத்திய செலவுகள், தென் நிலை சொத்து. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம டேலி பண்ணுறோம். டேலி பண்ணும்போது பார்த்தோம்னா ஏன்னா கூட்டி போடுறோம். கூட்டி போடும்போது என்ன பார்த்தோம்னா சொத்துக்கள் பக்கம் அதிகமாக என்ன அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கேரி ஓவர் டு எந்த பக்கம் பொறுப்புகள் பக்கமும் அதே டோட்டல் எழுதி நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த கண்டுபிடிக்கக்கூடிய இருப்பு என்னன்னு பார்த்தோம்னா முதல், நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல். ஸோ இப்போ சொத்துக்கள் பக்கம் அதிகமாக இருக்கும், பொறுப்புகள் பக்கம் குறைவாக இருக்கும். நம்ம அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டை ஏன்னா பொறுப்புகள் பக்கம் எழுதி நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல். ஸோ இதே போல் நம்ம ஒரு சம் பார்ப்போம். சம் பரு, ஃபாலோயிங் ஆர் த பேலன்சஸ் ஆஃப் சாந்தி ஆஸ் ஆன் 31st December 2018. ஸோ சாந்தியுடைய பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது பார்ப்போம். என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். பில்ஸ் ரிசீவபிள் 6,000, பில்ஸ் பேயபிள் 4,000, மெஷினரி 60,000, ஃபர்னிச்சர் 10,000, sundry creditors 25,000, stock 45,000, debtors 70,000, then cash 4,000. And then prepare a statement of affair as on 31st December 2018 and calculate capital at the date. ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் கால்குலேட் பண்ணி கேபிட்டல் என்ன, அதாவது க்ளோசிங் கேபிட்டல் என்ன அப்படின்ட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் போடணும். ஸோ நான் எவ்ரி ஃபார்மேட்டும் நீ என்ன பண்ணி ஆகணும், நோட்டில் எழுதி வச்சுக்கோ. அப்போ நீ ரிவிஷன் டைமில் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபார்மேட்டும் நோட்டில் எழுதி வச்சு தான் நீ பார்க்கணும். ஸோ
ஸோ அப்போ நெக்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் பாரு. இன் த புக்ஸ் ஆஃப் சாந்தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஆஸ் ஆன் 31st December 2018. ஸோ அப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் இப்போது ஒரு ஃபார்மேட். என்ன, லெஃப்ட் சைடு வந்து லயபிலிட்டிஸ், தென் ரைட் சைடு வந்து அசட்ஸு. ஸோ லயபிலிட்டிஸில் என்னென்ன வரும், ஸோ நம்ம இது ஒரு ஃபார்மேட். நாம் லாஸ்ட் இயர்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 12th சாப்டர்லேயும் 13th சாப்டர்லேயும் இந்த அசட்ஸ் எங்கெங்கே வரும், லயபிலிட்டிஸ் எங்கெங்கே வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு ரீகால் தான். ஸோ இப்போ லயபிலிட்டிஸில் இந்த சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு குறிக்க போகிறோம். ஸோ என்னென்ன இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள். ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. இது எங்கே வரும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குறிச்சிக்கணும். ஸோ இது அசட்ஸு. தென் பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டி. தென் மெஷினரி அசட்ஸு, ஃபர்னிச்சரும் நமக்கு அசட்டு. தென் சன்ட்ரி கிரெடிட்டார் நமக்கு லயபிலிட்டி. தென் ஸ்டாக்கு அசட்டு, டெட்டாஸும் நமக்கு அசட்டு, தென் கேஷும் நமக்கு அசட்டு. ஸோ இதை எப்படி போஸ்டிங் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். எது எது எங்கே வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ லயபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம எழுதணும், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு, 25,000. தென் நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000. தென் அதுக்கப்புறம் அசட் சைடு வா, அங்கே பாரு ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், கேஷ் எவ்வளோ 4,000. தென் கேஷ் அட் பேங்க் இருக்கா, இல்லை. தென் ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக் எவ்வளோ 45,000. தென் கிரெடிட்டார்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னாலும் டெட்டாஸ், சன்ட்ரி டெட்டாஸ்னாலும் வெறும் டெட்டாஸ்னாலும் ஒன்று தான். டெட்டாஸ் எவ்வளோ இங்கே 70,000. தென் நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6,000. தென் மெஷினரி 60,000. தென் நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் எவ்வளோன்னு பாரு 10,000. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண 4,000, 45,000, 49,000 ப்ளஸ் 70,000, 49 ப்ளஸ் 70, தென் 6,000 ப்ளஸ் 60,000 ப்ளஸ் 10,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணினா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,95,000 வரும். பட் இங்கே பாரு லயபிலிட்டிஸில் எவ்வளோ தான் இருக்குது நமக்கு, 25 ப்ளஸ் 4 29,000 மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாரு. டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தோம்னா எவ்வளோனா 1,66,000 இங்கே நமக்கு பேலன்ஸ் வருது. ஸோ அந்த பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல். நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது நம்ம எப்பயுமே என்ன பண்ணி காட்டணும், ரவுண்ட் பண்ணி காட்டக்கூடியது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1,66,000 இஸ் த கேபிட்டல். நம்ம கண்டுபிடிச்சது கேபிட்டல். அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனி. சாந்தி என்பவரின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்புகள் பின்வருமாறு. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு, விவரம் கொடுத்துருக்காங்க. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 6,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 4,000, இயந்திரம் 60,000, அரைகலன் 10,000, பற்பல கடனீந்தோர் 25,000, சரக்கிருப்பு 45,000, கடனாளிகள் 70,000, ரொக்கம் 4,000. 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை தயாரித்து அந்நாளைய முதலை கணக்கிடவும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நிலை அறிக்கை கண்டுபிடிச்சி, ஸோ அந்த இயர் எண்டு அதனுடைய என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, முதல் எவ்வளவோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அது எங்கே வரும், சொத்தில் வரும். தென் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்புகள். தென் இயந்திரம் ஒரு சொத்து, அரைகலன் ஒரு சொத்து, பற்பல கடனீந்தோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொறுப்பு, சரக்கிருப்பு சொத்து, கடனாளிகள் சொத்து, தென் ரொக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து. ஸோ இதை எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். சாந்தி என்பவரின் ஏடுகளில் 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை. ஸோ இப்போ பொறுப்புகள் சொத்துக்கள் ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணணும், நோட்டில் யூஸ் பண்ணணும். ஸோ பொறுப்புகள் பக்கம் என்னென்ன வரும் அப்படின்னு பாரு நம்ம குறிச்சிருக்கோம் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம், பற்பல கடனீந்தோர் எவ்வளோ அப்படின்னு பாரு 25,000. தென் நெக்ஸ்ட்டு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 4,000. வேறு ஏதாவது இருக்கா, இல்லை. தென் நெக்ஸ்ட்டு சொத்துக்கள் பக்கவா என்னென்ன இருக்குது, ரொக்கம் நமக்கு ரொக்கம் 4,000 இருக்குது. தென் வங்கி ரொக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. தென் நெக்ஸ்ட்டு சரக்கிருப்பு எவ்வளோ 45,000. தென் கடனாளிகள்
70,000. தென் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளோ அப்படின்னு பாரு 6,000. தென் இயந்திரம் 60,000. தென் அரைகலன் 10,000. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டுறோம். ஸோ எந்த பக்கம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சொத்து பக்கம் அதிகமாக வருது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1,95,000 இருக்குது. ஆனால் பொறுப்புகள் பக்கம் எவ்வளோ இருக்குது, 29,000 இருக்குது. ஸோ ரெண்டையும் கூட்டி நம்ம அதிகமாக இருக்கிற நம்பர்லேருந்து கம்மியாக இருக்கிற நம்பரை என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணுறோம். ஸோ லெஸ் பண்ணால் அங்கே எவ்வளோ அமௌண்ட் நமக்கு டிஃபராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1,66,000. ஸோ அந்த 1,66,000 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறுதி முதல். ஸோ அந்த நாளுடைய அந்த வருஷத்துடைய இறுதி முதல் இருப்பு கொட்டும் தொகை. ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1,66,000. நெக்ஸ்ட் சம் பாரு. ஃபாலோயிங் ஆர் த பேலன்சஸ் இன் த புக்ஸ் ஆஃப் தாமஸ் ஆஸ் ஆன் 31st March 2019. பர்டிகுலர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 6 lakh, ஃபர்னிச்சர் 80,000, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 3 lakh, sundry debtors 3,20,000, bills payable 1,20,000, cash in hand 20,000, bills receivable 60,000, stock 2,20,000. Prepare a statement of affairs as on 31st March 2019 and calculate capital at the date. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேரில் கேபிட்டல் எவ்வளவோ அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது டவுட் அப்படின்னா என்கிட்ட கேளு சொல்கிறேன். தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனி. 2019 March 31 அன்று தாமஸ் என்பவரின் ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட இருப்புகள் பின்வருமாறு. பற்பல கடனீந்தோர் 6 லட்சம், அரைகலன் 80,000, நிலம் மற்றும் கட்டிடம் 3 லட்சம், பற்பல கடனாளிகள் 3,20,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 1,20,000, கை ரொக்கம் 20,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 60,000, சரக்கிருப்பு 2,20,000. அப்போ 2019 March 31 நாளைய நிலை அறிக்கை தயாரிக்கவும் மற்றும் அந்நாளைய முதல் கண்டறியவும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கிற டீடைல்ஸில் இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நிலை அறிக்கை தயார் பண்ணி ஸோ வருஷத்துடைய கடைசியில் முதல் எவ்வளவு அப்படின்னு நாம் இங்கே கண்டுபிடிக்கணும். இதை போட்டு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட சொல்லு. தென் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு. அதாவது நிலை அறிக்கைக்கும் இருப்பு நிலை குறிப்புக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 வேறுபாடு இருக்குது. என்னென்ன அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் நோக்கம், அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஜென்ரலி ப்ரிப்பேர்டு டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ நிலை அறிக்கை பொதுவாக எதுக்கு, வியாபாரத்துடைய முதல்ல கண்டறியத்துக்கு தயாரிக்கப்படுது. ஸோ கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக தயாரிக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். பட் பேலன்ஸ் ஷீட் இஸ் த ப்ரிப்பேர்ட் டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். பேலன்ஸ் ஷீட் எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருப்பு நிலை குறிப்பு எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், வியாபாரத்துடைய நிதிநிலை அறிக்கையை தயார் பண்ணுறதுக்காக நாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது என்ன, இருப்பு நிலை குறிப்பு, அதாவது பேலன்ஸ் ஷீட். தென் செகண்ட் ஒன் பாரு, அக்கௌண்டிங் சிஸ்டம். Statement of affair is prepared when double entry system is not strictly followed. இங்கே நம்ம என்ன நிலை அறிக்கையில் டபுள் என்ட்ரி சிஸ்டமை நிலையாக அறிக்கை தயார் பண்ணுறது கிடையாது. இரட்டை பதிவு முறையை பின்பற்றுவது கட்டாயமானதாக இல்லாத போது நிலை அறிக்கை தயாரிக்கப்படுது. ஸோ அதனால் என்ன, அது டபுள் என்ட்ரி சிஸ்டம் ப்ராப்பராக இல்லாதனால, ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணாதனால இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் தயார் பண்ணுறாங்க. தென் இருப்பு நிலை குறிப்பு பேலன்ஸ் ஷீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்டு வேன் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். கணக்குகளை என்ன பண்ணுறாங்க, இரட்டை பதிவு முறையில் பராமரிக்கப்படும் போது இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கப்படுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னம்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். டபுள் என்ட்ரி சிஸ்டமில் என்னென்ன இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கு முன்னாடி என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தென் பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான்
ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியும் கணக்கியல் முறையில். தென் நெக்ஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், தயாரிப்பின் அடிப்படை என்னென்ன இருக்குது அப்படின்னு பாரு. இட் இஸ் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேலன்சஸ், இது பேரேடு கணக்கை அடிப்படையாக கொண்டது இல்லை. வேர் பாசிபிள் லெட்ஜர் பேலன்சஸ் ஆர் டேக்கன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பேரேட்டு கணக்கை இருப்பு முடித்த இடங்களில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ பேரேடு கணக்கு என்ன, இருப்பு கண்டுபிடிச்ச இடத்துல தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சம்டைம்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் சம் சோர்சஸ் டாக்குமெண்ட் அண்ட் சம் ஐட்டம்ஸ் ஆர் மோர் எஸ்டிமேட்ஸ். ஸோ சில சமயத்தில் சில விவரங்களை, அது தொடர்பான ஆவணங்களை நம்ம ஆவணங்கள்லேருந்து நம்ம இருப்பு மதிப்பீட்டிலேருந்து எடுத்துக்கிறோம். ஆவணங்கள் மதிப்பை இருப்பு மதிப்பீட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். பட் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுறோம், it is prepared exclusively on the basis of ledger balances. ஸோ இதை எப்படி நம்ம கொண்டு வரோம், முழுமையாக பேரேடு கணக்கு அடிப்படையில் தான் தயாரிக்கப்படுது. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ்லி. ஸோ என்ன பண்ணுறாங்க, பேசிஸ் ஆஃப் லெட்ஜரை பேஸ் பண்ணி தான் இது பேலன்ஸ் ஷீட் தயார் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன, ஜேர்னல் போடுறோம், ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் போடுறோம், லெட்ஜர்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், தென் என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தென் பேலன்ஸ் ஷீட் போடுறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ரியலபிலிட்டி, நம்பகத்தன்மை. இது முழுமை பெறா பதிவேடுகளை அடிப்படையாக கொண்டுள்ளதால் நம்பகத்தன்மை உடையது அல்ல. முழுமை அதாவது இட் இஸ் நாட் ரியலபிள் as it is based on incomplete record. இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் பேஸ் பண்ணியிருக்கு. அதனால் இது முழுமை பெறாத தகவலை நம்பகத்தன்மை உடையதாக இல்லை. தென் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் ரியலபிள் ஆஸ் இட் இஸ் ப்ரிப்பேர்டு அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இது நம்பகத்தன்மை உடையது இரட்டை பதிவு முறையில் நம்ம தயாரிக்கிறதுனால. தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், மிஸ்ஸிங் ஐட்டம், விடுபட்ட விவரங்கள். It is difficult to trace the item omitted as complete records are not maintained. ஸோ இப்போ இது என்ன பண்ண முடியாது, டிஃபிகல்ட்டாக இருக்கும். எதுக்கு, ஸோ எந்த என்ட்ரி நம்ம விட்டுட்டோம் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏடுகள் முழுமையாக பராமரிக்கப்படாததால் விடுபட்ட விவரங்களை கண்டறிவது கடினம். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால எந்த என்ட்ரி விட்டு போச்சு அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேரில். பட் பேலன்ஸ் ஷீட்டில் since both the aspects of all transaction are duly recorded. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஆஸ்பெக்டும் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம். ஐட்டம் omitted கேன் பி ட்ரேஸ்டு ஈஸிலி. ஸோ எந்த ஐட்டத்தை விட்டுட்டோம் அப்படிங்கிறத ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அனைத்து நடவடிக்கைகளின் இரண்டு தன்மையிலும் பதியப்படுவதால் விடுபட்ட விவரங்களை நம்ம என்ன பண்ணுறோம், எளிதில் கண்டறிய முடியும். தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் அண்ட் பேலன்ஸ் ஷீட். நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுல பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். தென் இந்த சாப்டரில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். அதில் நம்ம என்ன க்ளோசிங் கேபிட்டல், அதாவது கேபிட்டல் அந்த வருஷத்துடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தென் இப்போது டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் அண்டு பேலன்ஸ் ஷீட், நிதிநிலை அறிக்கைக்கும் இருப்புநிலை குறிப்புக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். We see in the next class in next topic.